குட் மார்னிங் மொக்கலே பொக்கலே காப்பி அடிச்சுட்டோன்னு செருப்பால் அடிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு எங்கே நம்ம போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பருவதமலைக்கு கிளம்ப போகிறோம். எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலையில் பருவதமலைன்னு ஒரு மலை இருக்குது. அப்படி இப்படி மலை ஏறணும், அந்த கடப்பாரை பிடிச்சி கம்பி பிடிச்சி அப்படி மலை ஏறணும். ஸோ அது காலையிலே பார்த்தீங்கன்னா 3 மணிக்கெலாம் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு டைம் இப்போ பார்த்தா 4 மணி ஆகுது. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வேஸ்ட் ஆஃப் டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிட்டு மாஸ்டர்ஸ் அப்படி இப்படி பண்ணுறாங்க பாருங்க. ஒரு நாய் வர நைட் சொல்லிட்டு இப்போ ஃபோன் பண்ணா அவங்க மம்மி எடுக்க வச்சுட்டு வரதில்ல அப்படின்றோம். கார்த்திக், இது வந்து சந்தோஷோட தம்பி. வணக்கம் மக்களே. இங்க பாருங்க பிம்பிள் வந்துட்டு பாருங்க. யாரும் பெருசா கண்ணு வச்சுட்டு இருக்கிறாங்களா சந்தோஷனுக்கு? பெருசா அப்படியே வேற லெவல்ல யாரும் காதல் பண்றாங்க. அவர் காதல் பண்றாங்களா பார்த்தீங்களா? இருக்கிறதே போச்சான். இதுல வந்து புதுசா காதல் பண்றாங்களாம். ஸோ இதுக்கப்புறம் எல்லாரும் வந்தாங்கன்னா அப்படியே பார்த்து பேசி அப்படியே கண்டினியூ பண்றேன். ஹீலர் வீட்லயே வெட்டி அத்தனை நேரம் இருக்கிறது, அப்படியே கொஞ்சம் வெளியே போய் இடது வலது எங்க வெட்டியா இருப்போம். எங்க நாம போறோம்? பருவதமலைக்கு. நாங்க போற கார் எது தெரியுமா? இந்த காரு தான். கார்ல ரெடி, நாங்களும் ரெடி, கிளம்புறது தான். பார்த்தீங்களா அந்த கார் உங்களை பார்த்து கண்ணடிக்குது. ஆறா மாதிரி போங்க. டிரைவர் ஆமா நான் தான் தலையே போஸ்ட் சார் நாளைக்கு ஒரு வைரல் ஆயிடுவேன். பண்ணி யார் சொல்றேன் பண்ணுங்க. இதுதான் மார்னிங் இட்லி பண்ணு சாப்பிட்டு இட்லின்றான் பாரு. பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்க போகிறோம் நாங்கள். ஸ்நாக்ஸ் என்ன வாங்குற தலைவரே? ஸ்நாக்ஸ் என்ன வேணா வாங்கியா, நாங்கள் சாப்பிட்றது ரெடியாக இருக்கிறேங்க. அதை சாப்பிட்றது ரெடியாக இருக்கிறேங்க. வாங்கி கொடுத்தா போறியா? மனசார என்ன வாங்கி வந்தாலும் ஏற்றுக்குறோம் நாங்கள். ஸோ மலை பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 4 கிலோமீட்டரா இல்லை 4 கிலோமீட்டர் இருக்க மாட்டா கீழே நடந்து போகிறது வழி. ஒரு 2-2.5 கிலோமீட்டர் இருக்குமா? ஒரு 2-2.5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கீழே நடந்து போனோம். அதுக்கப்புறமா தான் மலை அடிவாரம் ரீச் ஆகும். ரீச் ஆகிட்டு அப்படியே மேலே போனால் ஸ்டெப்ஸ்லாம் வராது. இந்த மாதிரி இந்த கல்லெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கல் மேலே நடந்து போகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸு, அதுக்கப்புறமா கல் மேலே நடந்து போகிற மாதிரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கம்பி பிடிச்சி நடக்கிற மாதிரி, அதுக்கப்புறமா கடப்பாரை குத்திக்கிட்டு வச்சுருப்பாங்க. அந்த கடப்பாரை பிடிச்சி நடந்து போகிற மாதிரி, அதுக்கப்புறமா மேலே ரீச் ஆயிடுவோம். எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்குறோம், மிரட்டி விட்றோம். தலைவர் வந்து ஒரு டீ குடிச்சாலாம் பார்த்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாக தான். 2 டீ குடிக்கணும். 2 டீ. அதனால் ஒரு டீ குடிக்குது, 2 டீ குடிக்கிறோம். ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிறாங்க. இங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு போனால் ஆளுக்கு தனியாக பேக் எடுத்துக்கோங்க. அதுதான் ஃபஸ்ட்டு. அவங்க பாட்டு எல்லாம் ஒரே ஆளுக்கு கொடுத்துட்டு எல்லா வெயிட் அவங்களே தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அப்பல இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா? அதனால் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோங்க, தண்ணி எடுத்துக்குவாங்க. அதனால் எல்லாம் பார்த்து பத்திரமா நீங்கள் அன்றைக்கினா போயிட்டு வாங்க. நாங்களும் பத்திரமா போயிட்டு வரோம், நீங்களும் பார்த்துக்கோங்க சரிங்களா? என்னென்ன பண்ணுறோம், எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாகில் வரும். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஓகே? என்னாலும் ஸ்கிப் பண்ணுறதாண்டா ஸ்பெஷலிஸ்ட். ஸ்கிப் பண்ணி பார்க்குறது அப்படிலாம் இல்லை, வீடியோ போகிறதே பார்க்குறதுக்கு தானே. வாழ்த்துக்கள். கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கா? வாங்கிட்டீங்களா? இது மட்டும் போதும் எடுத்து மாம்ச எடுத்துட்டு அக்கில் வச்சுக்க மேலே அப்படி வச்சுக்க போலாம். அவ்வளோதான். காலகட்டத்தில் என்ன எடுத்து போறாருன்னு பைட்ஸா? அது என்ன டேட் பைட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வாங்கி போறாரு. என்னத்துக்காக? நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா போறது கோயிலுக்கு தான்டா போறாரு அவரு. வாங்கிட்டியா? டேட்ஸ் வாங்கிட்டியா? நீ இதான் இது எவ்வளோ தெரியல. 5 ரூபாய்க்கு அவ்வளோதான். எவ்வளோன்னு பாரு, அள்ளி தெரியலையா? இது எவ்வளோ? 40 ரூபா போடணும், கீழே 2 ரூபா போடணும். அதில் நேரத்துக்கு நம்மளுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வாங்க போகலாம். 40 ரூபாய்க்கு ஒரு 40 சிப்ஸ் பேட் வாங்கி போகலாம். அந்த மாதிரி அந்த
ஃபர்ஸ்ட் பில் போடு அப்புறம் கவர் போடு. பில்லு யார் கொடுக்குறது? நீதான். வேற மாதிரி போடு. வால்வரிங் மாதிரி இருக்கிற அப்படியே வச்சுங்க. இன்னும் ஒரு 3 வச்சுக்கூட கையில சொருக்குற போயிட்டு பட்டை சொட்டை. நல்லா இருக்கும். நீ ஃபர்ஸ்ட் ஊமண்டே பரான்னு சொல்லிடுவாங்க. என்ன தேங்காய் நாறு மாதிரி அப்படியே நான் இருக்கானா? தேங்காய் உரிச்சதுக்கு அப்புறம் சைடுல வரும். அது வந்து பாத்திரம் கழுவாங்களா அந்த மாதிரி. இது என்ன ஸ்டைல் ஏய் இது என்ன பிரச்சனை சொல்லிட்டு போடா. பாத்ரூம் தேய்க்கிற பிரச்சனை இது அப்படின்னு வச்சுக்கோடா. ஒன்றும் பிரச்சனை நம்மளது காட்டு. இங்க பாரு இங்க பாரு நடராஜனே சிதம்பரவாசனே சிவகாமி நேசனேவா நடனத்தை காணவே பாடி வந்தேன் தேவனே நலம் பெற அருளேவா. மழை காலையிலே வந்து நாங்க ரீச் ஆயிட்டோம் கீழே. அதான் மேலே ஏற போறோம். ஏய் சின்ஸ் இப்படி ஒன்று காட்டியா? போதும் அவ்வளவுதான். தண்ணி கிடக்கா மேல கடல்ல இந்த தண்ணி வந்தா மலையில எங்கன்னா அதுவும் இல்ல. யார் சொன்னது? நாங்க தான் யூடியூப்ல டியூப்ல பார்த்து தண்ணி வருதுன்னாங்க. நேத்து வந்திருந்தியா? பேர் தண்ணி தான் இங்கதான் வந்துச்சு. நேத்து வந்திருந்தியா? 4 லிட்டரு 4 லிட்டரா? 6 தான்டா. 1 2 3 அது 4. இவன் தான் ஆட்டிய போறானே. எது ஆட்டியா போடலப்பா. நீ வச்சிருப்பேன்னு தெரியும். அதெல்லாம் நெத்தில வச்சது. தங்கச்சி உடனே தப்பு இல்ல. கரெக்ட் தாங்க. சொன்னாருல்ல ஆமா. உங்க சம்சாரம் அது மாதிரி போட்டோ எடுக்கிறாரு. அதெல்லாம் முட்டா தப்பிச்சிங்க. அதே 5 ரூபாய் தான். அந்த ஸ்டிக்கர் பார்த்து அதுக்கு 80 ரூபாயா? தனியா இந்த கவர்ல எடுத்து கொடுத்தீங்கன்னா இந்த காசு உங்ககிட்ட கொடுத்துருவான். ஓகே. மாமா வாயில் வருது. மாமா அதை காமிச்சிட ஒண்ணுமே இருக்க மாட்டேன். என்ன செக் முடிஞ்சா? மாடிக்கினாரு ஒருத்தர் காப்பாற்ற கையில வச்சிருந்தாரு பாப்பா. சாக்லேட் இருக்காது. சாக்லேட்டா? சொல்லிட்டேன்னா அங்கேயே வச்சுட்டு வருதுடா. ஒண்ணு இல்லைங்க எங்கிட்ட ஏழைங்க. நானே என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்கேன். சிறில ஏமாத்துறான் ஏழைங்க. ஸோ ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். முதல் அடி முதல் அடி சஞ்சீவ் பருவ ஆஞ்சநேயர் சுவாமி. அது அவங்களுக்கு தான் வச்சிருக்கிறது.
கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறது. அது கொஞ்சமா கொடுக்கலாம்னு நினைச்சீங்க, ஒட்டுக்கே எடுத்துட்டு போயிட்டேன். காணி போட்டீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா மலையாள ஸ்டார்ட் பண்ணியாச்சு, எல்லாம் போயிட்டு இருக்கோம். நாம எங்க போக போறோம்னு பார்த்தீங்கன்னா அங்க அந்த மலை உச்சிக்கு நான் போக போறோம். என்னடா பண்ற? கழுத்தி தோல்வல் மட்டும் இல்ல பாரு, தலபதி வேஸ்ட் பிடிக்கலாம். அது பிடிங்க, ஆளு ஒன்று பிடிக்கும், அவ்வளோதான். துண்டு கட்டி கடை பெருசா தான் இருக்குது. தலபதி உள்ளே ஷார்ட்ஸ் ஆயாது துண்டு அதை கட்டிக்கோ. ஜெட்டி ஷார்ட்ஸ். அவர் நடந்து போறத பாரு. இல்ல காலுக்கு சைடு ஆகிற மாதிரி தலையில வந்து இல்ல, அவர் தலைக்கு வலிக்காம காலுக்கும் வலிக்காம அப்படி நடக்குவார், அப்படி பொறுமையா நடக்குவார். வர வழியிலே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும். நாங்க தண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். நீங்க குடிக்கிற தண்ணி எல்லாம் தெரியல, அர்ஜென்ட்டுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணா வாங்கத்தனா வாங்கிக்கோங்க, ஓகேவா அப்படின்னு வந்து இங்க சொல்ல சொன்னாங்கப்பா. இவங்க சொல்ல சொன்னாங்க, நாலாள் அவங்க தான் சொல்ல சொன்னாங்க. சொல்லு எல்லாம் தெரியணும்ல அப்படின்னு. சாமியெல்லாம் பார்த்து வேண்டிக்கோங்க, சரிங்களா? திட்டு தர மாதிரி ஏதாச்சு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா காலையிலே அப்படியே கஞ்சி சாப்பாடெல்லாம் போடுறாங்க. ஸோ வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறிக்கோங்க, ஓகேங்களா? ஏ வாயா, அங்கே ஒரு ஜில்லுனுக்குதா வாயப்பா. 38 டிகிரி செல்சியஸ் கொதிக்கிறான். இங்கேயே சாப்பிட்டுட்டு போங்க, மேலே கடலாம் கிடையாது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்குங்க, சரிங்களா? தனியாக பேசுனியா? அப்படிதான் விளாகரோட நிலைமை தனியாக தான் பேசிட்டு இருக்கணும். அதான் சிறப்பா அன்னதானலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டு தண்ணி எடுத்துன்னு போறாங்க. தலைவர் இடுப்புல தாலி கடந்தடே குஞ்சில் கட்டிடுறேன். சரி வாங்க மேலே போய் பார்க்கலாம். கீழே எவ்வளோ நேரம்? அவள்தான் நீ கீழே வைக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் படிட்டு வைக்க போறேன். ஏ சின்ஸ் வாயா, நீ தான் விளாகல முக்கியமான இல்லை. நீ தான் ஃபர்ஸ்ட் ஆளு. சொல்லியா ஃபர்ஸ்ட் படி ஏறட்டும்னு சொல்லி நீ படி எடுத்து வைக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் உஷாரா வாங்க. அடர்ந்த காட்டு பகுதி இதெல்லாம் எங்கடா இருக்கீங்க? மலைக்கு வந்து இருக்கு, வாங்கடா. என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? பார்த்தீங்கன்னா படிட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு, போயிட்டு இருக்கோம். 200 படிட்டு ஏறி இருப்போம். இதுக்கே மூச்சு வாங்க ஆரம்பிச்சு. இன்னும் மேலாம் போனால் பயங்கரமா இருக்கும் வழியெல்லாம். அதெல்லாம் போனால் முடிஞ்சு வாங்க. முன்னாடி கொஞ்சம் காமிங்க. அவங்க எல்லாம் வேகமாக போகிறாங்க. ஸ்நாக்ஸ் இப்போ என்கிட்ட தான் இருக்கு. ஸ்நாக்ஸ் இப்போ என்கிட்ட இருக்கு. என்னை விட்டு போனால் அவங்க கொஞ்சம் பசியில் இருப்பாங்க. இது படிக்கட்டுலாம் கொஞ்சம் ஈஸி தான், கொஞ்சம் ஈஸி தான். இதுக்கப்புறம் தான் மெயினே கீது ப்ரோ. படிக்கலாம் ஏறிலாம் ப்ரோ. ஆமாம், இதுக்கப்புறம் போகிறது அந்த இதுதான், அது கல் வரும். அதுக்கப்புறமா வந்து கம்பி பிடிச்சாரணும், கடப்பார் பிடிச்சாரணும், வேலை பிடிச்சாரணும், ஏகப்பட்டதாக இருக்கு. எல்லாத்தையும் பார்ப்போம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அங்க போறோம். ஏழ்நூறு படிக்கிட்டு வந்துட்டீங்கன்னா சைடில் ஒரு வழி போகும். இல்லை உள்ளே இறங்கி போகணும். உள்ளே போனால் அகத்தியர் இருப்பார். அகத்தியரை பார்க்க போகிறோம். யாரு? அகத்தியர். ஒரு வழியா படிக்கிட்டு தான் முடிஞ்சிருக்கு, மேலெல்லாம் வரல. கரெக்டாக கிடையா? ஜெட்டி மட்டும் கொஞ்சம் மனுஷன் நல்லா இருக்கும்ல. கண்ணு முடிக்க மாமா.
அங்கதான் துடிக்குது ஆட்பேட் 200ல எப்படிதான் அவனுக்கு காது கேட்கலடா அங்க கேக்குடா கட்டுன்னு. அவெல்லாம் படியேட்டு முடிஞ்சிச்சு, கல் பாதை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வழியை தான் மேலே ஏற போகிறோம். அதே 2 கிலோ வர மாட்டேங்குது. 2 பக்கம் துடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏறி வந்ததில்ல, அவரே ஆட்டுறாரு. மட்டும் எடுத்துக்கடா சாமி. வரும்போது நானே எடுத்துக்கிறேன். வரக்குள்ள நம்மளுக்கு நேரத்துல பேக்கு என்னை ஏமாத்தினாங்க, பேக்கை கிட்ட கொடுத்தேன். மறுபடியும் பேக்கே கொடுத்துட்டாங்க. ஒரு கால்வாசி மலையேறி கடந்துட்டோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிவன் இருக்காரு. சிவன் இங்கே இருக்காரு. ஏய், பாதி மேலே வந்துட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு எல்லாம். ஒரு தம் அடிக்கிறவங்க, கூலி போடுறவங்க, சரக்கு அடிக்கிறவங்கலாம் வந்தீங்கன்னா முடிஞ்சு சோழி. பூஸ்ட்டு போடுறவங்க, பாம்பு மாத்திரை போடுறவங்க, இவங்கெல்லாம் வந்தீங்கன்னா சோழி முடிச்சு. இவங்களாம் போடாதீங்க, எதுக்கு போடுறீங்க? சித்தர் மாதிரி உட்காந்துக்கிறாரு ஒரு புத்தர். அவர் பனிமூட்டமாக இருக்கணும், மிஸ்டர்னு எதிர்பார்த்து வந்தோம். வெயில் தந்துச்சு. ஈவினிங் நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி யூஸ் ஆயிடும். அப்போ ஒரு மாதிரி இருக்குது வெயில். மேலே போகலாம் வாங்க. எங்கே பாரு, இங்கதான் இருக்காரு. அது தர்மசாஸ்தா சன்னதி. எங்கே அது நீங்க சொன்னீங்க? அங்கதான் தர்மஸ்தலம் தானே அது. எங்கிறாரு இது ஐயப்பன். ஏன்னா மாலை போன்னு போய் வந்தா தர்மசாஸ்தானே யாருன்னு தெரியல உனக்கு. ஆமா, ஐயப்பன் சாமிங்க. ஏங்க அங்க ஏங்க மாரியம்மா நினைச்சிட்டான். ஆனா அப்பாரம் பார்த்தா தர்மசாஸ்தா. அப்படி பார்த்தா ஐயப்பன் சாமி அதுவே தெரியல. இதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மலையை ஆரம்பிச்சிங்கன்னா செங்குத்தாக இருக்கிற படிக்கட்டு ஏறத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தான் ஏறணும். அவ்வளோதான், ஒரு ஹாஃப் மலை ஏறியாச்சு. இன்னொரு 1 கிலோமீட்டர் போனால் கடப்பாறை படியில் ஏறிடுவோம். முடிஞ்சாலும் இந்த மாதிரி பேக்கெல்லாம் தூக்கினு வராதிங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட வராதிங்க. வரீங்க ஃபஸ்ட்டு பேக்கெல்லாம் தூக்கி நம்ம கிட்ட கொடுத்துட்றாங்க. பாருங்க சித்திர மாதிரி தனியாக ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பசி சாப்பாடு எல்லாமே என்ன பண்ணுறது. ஏன் தடா கையில் சீடு வச்சுங்கிற பீடியா பீடியா சுருட்டா. அப்படியே மேலே ஏற வழியில் ஒரு லெஃப்டில் ஒரு வழி போங்கன்னா இடம் தலைவர் இது மகா யோகின்னு ஒரு இருக்கும் சித்தர். அதை தேடி தான் ஒரு பயணம் போகிறேன். மொத்தமாக போயின்னுக்குறோம், எங்கே போகிறோன்னே தெரியலையே. இவர் பேச்சை கேட்டு வந்து அகத்திரியை பார்க்கலான்னு அம்பு குறிக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்கில் சர்ச் பண்ணியா. இப்போ போய் அங்கே வந்து ஒரு முனிவர் நடந்து வரணும், எப்படி இருக்கும் அப்படி தாடியெல்லாம் அப்படி இவ்வளோ பெருசு விட்டுன்னு கழுத்தில் ஒரு உத்தராஜ் விட்டு 45-30 கொட்டை போட்டுன்னு அப்படி அங்கே நடந்து வந்து அப்படி பயங்கரமாக இருக்கும்ல. ஏன்னா செல்லு எடுத்த என்ன பண்ண செல்லு எடுத்து என்ன போடுறதுன்னு தெரியலன்னு சாப்பிடலாமா அதை? இவர் மருத்துவராக மாறிட்டார் திடீர்னு. நீங்கள் வந்து டாக்டர் சித்தரை மாறிட்டார். ஜீவசமாதியை பார்க்கலான்னு போனோம், அது ரொம்ப கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ மலையோட ஹைட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4560 அடி. வெள்ளையங்கிரி மலை பார்த்தீங்கன்னா 5500 அடி. இது வந்து 4500 அடி. வெள்ளையங்கிரி மலை ஏறிட்டோம், அந்த கரெக்டாக முன்னாடி பாதை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பி பிடிச்சி ஏறணும். இது இந்த பாதை முடிந்து விட்டது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பி பிடிச்சி ஏறணும். ஏய், ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழியெல்லாம் கம்பி மாதிரி இப்படி தான் பிடிச்சி ஏற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறமா போகும்போது கெடப்பாரெல்லாம் வரும். எல்லோரும் வந்தீங்கன்னா பார்த்து பத்திரமா வருங்க. பருவத மலையோட வந்து அர்த்தம் என்னன்னா, பருவதம்னா மலைன்னு அர்த்தம், பருவத மலைனா மலைகளுக்கெல்லாம் மலைன்னு அர்த்தம். மலைகளின் அரசன்ற அர்த்த பேர் தான் பருவத மலை. ஓகேவா? 4560 அடி இந்த மலையோட ஹைட்டு. மலை ஏறும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் மூச்சு விடும்போது வாயில் விடக்கூடாது, க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏறினீங்கன்னா தான் உங்களால் ரொம்ப தூரம் இது பண்ணி ஏற முடியும். அதனால் அங்கே உட்காந்துக்காதீங்க. உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்க கால் ரத்தம் கட்டிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும், நடக்க முடியாது. முடிஞ்சாலும் மூமெண்ட்லேயே இருங்க. பருவதமலை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தமிழ்நாட்டிலே ஹைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மலையாக பார்த்தீங்கன்னா பருவதமலை இருக்குது. ஸோ மக்களே வந்துட்டோம். அந்த கம்பி பிடிச்சி ஏறி முடிச்சுட்டு ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரோம். இப்போ தான் என்ன சிவனி இங்கே பாருங்கள், வியூவை பாருங்கள். ஏங்க
இங்கேருந்து முடிச்சுட்டு கிளம்புனீங்கன்னா அடுத்து 2 வழி வரும். இப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரு வியூவை காட்டுறேன் நான். அப்படியே பேக்ரவுண்டில் ஒரு பீஜம் போட்டுவேன். மலைகளின் அரசன் பர்வத மலைக்கு வந்திருக்கு. இந்த இடத்தை பார்க்கத்தான் பல வருஷமா வெயிட் பண்ணி இருந்தேங்க. பல வருஷம் வெயிட் பண்ணாரா? 4 நாள் முன்னாடி பிளான் பண்ணி வெயிட் பண்ணி இருந்தேங்க இது ஏறத்துக்கு. பைரவ ஒரு கோடி வந்துருக்காருப்பா. போட்டோ ஏறான் அவன் என்ன பண்றான்? இது பேர் என்ன தல? பேர் என்ன? என் பூல சிரிக்கிற. ஆமாடா, உண்மைதான்டா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரோம். நம்ம குரூப்ல புதுசா ஒரு மெம்பர் அவர்தான். அது பின்னாடி தான் காட்டுறாரு, முன்னாடி காட்ட மாட்டேங்கிறாரு. இந்த சித்தர் தான் கூந்து வந்தாரு அங்கிருந்து. நல்லா சாப்பிடு, பரவாயில்ல. இதுதான் கடப்பாறை பாதை ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டுங்க. அப்படி ஏறி பிடிச்சாரு பாருங்க, எங்கேயோ போகுது பாருங்க. இப்போ தான் அந்த வழி ஏற போகிறோம். ஸோ பக்கத்தில் அவன் வீடியோ எடுக்க மாட்டான், நாம தான் எடுக்கணும். இப்போ வந்து நம்ம படியேட்டு வழியில் மிக்ஸ் ஆகி கம்பி வழியில் ஏற போகிறோம். நம்மள காமிங்க ப்ரோ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து கம்பி கூட ஸ்ட்ராங்கா இல்ல. ஸோ இந்த கம்பியில் ஏற போகிறோம். சூடாகுது. 6 மணிக்கெல்லாம் வரணும்னு சொன்னது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், 6 மணிக்கெலாம் வந்து கம்பிலாம் பாருங்க பயங்கர சூடாகுது. 8 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ். வெயில் டைமில் வராதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷூட்டிங் போவோம். யாருன்னா உடம்புல சக்தி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். சிவன், ஆ, இங்கேருந்து வியூ பயங்கரமா இருக்குது. என்ன பண்ணலாம் பார்த்துக்கு? எப்பா நீங்க முன்னாடி பார்த்துனாரப்பா. செம்ம செங்குத்தா இருக்கு. நீ போப்பா நீ. பயங்கர செங்குத்தா இருக்குது. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சலாம் ஏறாதீங்க, சுத்தின்னு வரணும். இந்த கம்பியெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்களை நம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பி பயங்கரமா சொல்றா. சுடுதுதான் ஏறுங்க டக்குன்னு. பயமா இருக்குது. கம்முனு ஒரு நிமிஷம். ஓ மை காட், கீழே பார்க்காத மேலே பாடுற தம்பி. நேற்று கீழே பார்க்குறீங்க, கீழே பார்க்காம நாம வந்த வழி அதுதானே ஃப்ரெண்ட். பாரு, ஹைட் போக போக தான் பயமா இருக்குது. ஏப்பா செல்லு உள்ள வச்சுக்கிறான். நீங்கள் மேலே வந்தீங்கன்னா வீடியோவில் எடுக்காதீங்க, அவ்வளோதான் முடிச்சு விட்ருவாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு, இடம் கொஞ்சம் நல்லா இருக்கு எடுக்கிற மாதிரி. இந்த மாதிரி மேலே ஏறும்போதெல்லாம் எடுக்க வேண்டாம். நானே எடுக்க மாட்டேன், கஷ்டமாக அது எடுக்கிறதுக்கு. ஏன்னா காணாமல் போயிருங்க. இதுலலாம் 4 காலில் தான் வரணும். நீங்க பாட்டுக்கு அசால்ட்டாக வந்துட்டு போறீங்க. பொறுமையாக இருங்க, மேலே போய் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ அந்த கம்பியோட படியிட்ட முடிச்சுட்டு ஓரளவுக்கு மேலே வந்து நான் இன்னும் மேலே இருக்குது. இதுதான் எண்டு இல்லை, இதுக்கு எண்டே இல்லை. கார்த்திக் என்னாச்சு? கால் நடுக்குதா? உடம்புல சக்தி இல்லை பாய். சக்தி இல்லையா? உறிஞ்சிருச்சு ஃபுல்லா. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா. அப்பா இங்க பாருங்க, வீடு இருக்கு மேல. அது மண்டபம். மண்டபம் இன்னும் எவ்வளோ ஹைட்டு? எப்படி அந்த வழியில் ஏறணும்? அவர் வழி தெரியுது பாருங்க, அந்த வழியில் ஏறணும். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து பொறுமையாக அர்ஜென்ட் படாமல் நிதானமாக வரணும். தம்பி அங்கே என்ன பண்ணுற? குரங்கு மாதிரி கத்துனா மயில் மாதிரி கத்தினுங்கிற. மயிலன்ட்டான் உன்னை. வழியெலாம் சும்மா கரடு மூண்டா இருக்கு. ஏய் கம்முனு கடை. சரியில்லை, கொஞ்சம் பார்த்துங்க. நாங்கள் ஏதாவது பிடிக்கவே இல்லை ஃபஸ்ட்டு. 4 கை வச்சிருங்க, நல்லா இருங்க. வீடியோக்காக உயிரை விட்ட வாலிபன் ஸ்டெப்ஸுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டாக இப்படி தான் இருந்துச்சாட்டுங்குது. இந்த மாதிரி இப்போ தான் படிட்டு போட்டிருக்காங்க. வெறும் காதலன் பேரே இதெல்லாம் எப்படி இங்கே வச்சு எழுதி வச்சா நடந்ததுன்னு எழுதி வச்சுருப்பாங்களா தலைவரை?
சேர்ந்துருங்க ஒன்றா எழுதி வச்சிருப்பாங்க போல. நடுவில் வர கடப்பாறை. கடப்பாறை இது கடப்பாறை இது. ஓ சென்ட்ரு கடப்பாறைப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே குளம் இருக்கு, தண்ணி இருக்கு, ஆனால் அது யூஸ் பண்ண முடியாது. ஆர்வ வாட்டர். ஐயோ வேற லெவலில் இருக்குது. சந்தோஷ் இங்கே என்ன பண்ணுற பாப்பலாம்? ஏய் சந்தோஷ், சந்தோஷ்குமார். ஏய் இதுதான் அந்த வீடியோவில் பார்த்த இடம். இதுதாங்க அந்த வீடியோவில் பார்த்த இடம். எப்படி இது பக்காவா இருக்கா? ரூலிங்காக இருக்கு. ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், வழியாக இருக்கட்டும், பாறையாக இருக்கட்டும், கல்லாகட்டும், எல்லா வழியுமே கடுமையான வழி தான். வந்து பார்த்த உடனே பருவதம் மேலே ராக்கெட் விட்டாங்க. பயங்கரமான பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன்லேருந்து ராக்கெட் நம்ம ஊருக்கு விட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தரமான பிளேஸ். கடந்து வந்த பாதையை பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், வரப்போகிற பாதையை பாருங்க. அன்னதானமனுக்கு ரீச் ஆகிட்டோம், மேலே ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதான், மேலே யார் படிக்கிட்டு வைக்க போகிறோம். வந்து விட்டோம், வந்துட்டோம் மேலே. கற்பூர கௌரம் கருணாவதாரம் சஞ்சார சாரம் புஜேந்திரஹாரம் சதா வசந்தம் ஹிருதயாரவிந்தே பவம் பவானி சைதம் நமாமி. ஹர ஹர சம்பு சம்பு சிவ மகாதேவ சம்பு சம்பு சிவ மகாதேவ. ஹர சம்பு சம்பு சிவ மகாதேவ சம்பு சம்பு சிவ மகாதேவ. ஏன்னா அசால்ட்டை தூக்கி வந்துட்டே. இது வந்து 3வது சேர்ந்தாள்ரா. நல்லா இது கரெக்ட். கடிச்சிக்கிட்டு நல்லா தொடக்கணும்னு சொல்ல நீர் இருக்கு, கையெல்லாம் நீர் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வழி காட்டுறது இந்த பூனை தான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்காங்க. மக்களே ஒரு வழியாக சாமியை பார்த்தாச்சு. சாமியை பார்த்துட்டு உள்ளே வந்து வீடியோ எடுக்கலாம் அலௌடு இல்லை. நாங்கள் வந்து சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் தான் வேண்டி வந்திருக்கோம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே தான் வேண்டியிருக்கேன். தரமான ஒரு பிளேஸ். மேலே மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்க. நானே பொன்னாடி சோறு போல சிறியில் போயின்னு இவன் எனக்கு கடுப்பேத்துறான். வரண்டா சின்னசாமி. நீ கூட ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? எனக்கு பேல்பூரி வேணுமா? பேலுபூரி பூரின்னுட்டு அவ்வளோதான். ஸோ மக்களே அவ்வளோதான். மேலே வந்து சிறப்பாக சாமியெல்லாம் பார்த்து முடிச்சு கட் பண்ணியா சிறப்பாக சாமியெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. தங்களுடைய கருத்து சொல்லுங்க. நாங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கஷ்டப்பட்டு ஏறி வந்தோங்க, ஆனால் சாமி பார்த்து அந்த கஷ்டமெல்லாம் போயிடுச்சு. கால் வலி இல்லை, கை வலி இல்லை, என்ன வலியும் இல்லை. ஸோ வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு வைப்பு. எப்போவுமே எந்த கோயில் போனாலுமே போகிற வரையும் தான் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ரீச் ஆகிட்ட அப்புறமா சாமி பார்த்தப்பறம் அந்த கஷ்டமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி தான் இங்கே. வெள்ளைங்கிரி அளவு கம்பேர் பண்ணுற போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா ஒரு 10% தான். வெள்ளைங்கிரிலாம் வேற மாதிரி அப்படியே அதில் ஒரு மலை தான் இது. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆனால் அப்படி பயங்கரமாக இருக்குது. அதுக்குது இதுக்குதுன்னு அப்படியே ரீல்ஸில் உருட்டுறாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்துடாத இருந்துறாங்க. வாங்க பாருங்க. வெள்ளைங்கிரி மலை போயிட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா 10% மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கஷ்டமாக தான் தெரியும். வெள்ளைங்கிரி மலை போயிட்டு வரமா இதுக்கு வாங்க. ஃபஸ்ட்டு ஹை குவாலிட்டி போங்க, அப்புறம் லோ குவாலிட்டி. அப்புறமா இதெல்லாம் ஒரு டிஸ்கோத் மாதிரி இருக்கும். அட்டை என்னடா எவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு திருவண்ணாமலையில் போய் கண்டினியூ பண்ணுறேன். சாப்பாடுக்கு வருமா? இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து இங்கே உச்சியிலேருந்து இங்கே வந்து நிற்கிறோம். இப்போ அனுபவம் நல்லா இருந்துச்சு, அருமை இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய இதில் இதுவும் ஒன்று தான். இப்போ இருக்கிறவங்க நாளைக்கு உள்ள இருக்க மாட்டோங்களோ.
எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுங்க, ஜாலியாக இருங்க, சுற்றுங்க. காசு வரதா செய்யும், போகதா செய்யும். இருக்கும்போது என்ஜாய் பண்ணிவிடுங்க, இல்லாத போது பார்த்தோ பேசியோ 5% பிரயோஜனம் இல்லை. கஷ்டம் வரும், லோ ஃபெயிலியர் வரும், எல்லாமே வரும். அதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு நம்ம இந்த பக்கம் சந்தோஷமாக இருக்கிறத தான் பார்க்கணும். வேறு வழியே இல்லை. இப்படி வந்து பாருங்கள், மற்றெல்லாம் மறந்துடுவீங்க. ஓகே, நான் சந்தோஷ் கரெக்டா? எல்லாம் கரெக்ட் தான். ஆ, ஒருத்தர் சொன்னாங்க சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும் ஃபியூச்சருக்கு, சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும் ஃபியூச்சருக்குன்னு. யாரா? இப்போ சேவ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு ஃபியூச்சர் நாம இல்லைன்னா அப்போ நான் நாசமாக. அதுதான், சேவிங்ஸும் முக்கியம்தான், பட் வந்து இந்த மாதிரி விஷயமும் முக்கியம்தான். சேவிங்ஸ் பண்ணி பண்ணி வச்சுட்டு நீ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெளியில் சுற்ற முடியாது. வயசாகி போய் வீட்டில் உட்காந்துருக்கு கம்முன்னு, அவ்வளோதான். இருக்குதோ இல்லையோ அவ்வளோதான். முடிஞ்ச அளவு ஜாலியாக இருந்துடணும், என்ஜாய் பண்ணிடணும். இப்போ என்னோட பக்கெட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் ஒன்று இதாச்சு. அடுத்து வந்து இது சதுரகிரின்னு ஒரு மலை சொல்லுங்கிறாங்க, அது பார்க்க வேண்டியது தான். திருவண்ணாமலைக்கு பார்க்கிங் இல்லாமல் அங்கங்கே சுற்றி கித்தி மொத்தம் திருவண்ணாமலை ரீச் ஆகிட்டோம். காலு தான் பயங்கரமான வலி, செம்மையாக வலிக்குது, நிச்சயம் கூட முடியல, அந்த மாதிரி பயங்கரமான வலி. ஸோ இப்போ திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமியை பெரிய கோபுரத்தை பார்க்க முடியாது. பேய் கோபுரம்னு ஒரு கோபுரம் இருக்குது, அந்த கோபுரத்துக்கு போக போகிறோம். சரிங்களா, போகிறோம். காலில் பயங்கரமாக வலிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ராஜகோபுரத்தை நோக்கி நெருங்கி வந்துட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போகலாம் மாட்டேங்கலாம் முடியாதான்னு கிட்ட போக தான் எங்களுக்கே தெரியும். ஒன் குரங்கு சேம் அதே குரங்கு. கரெக்டாகுதா? சந்தோஷ், சந்தோஷ், கரெக்டாகுது போசா.